மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் கடந்த 9ஆம் தேதி பதவி விலகினார். புதிய முதல்வர் யாரும் தேர்வு செய்யப்படாத நிலையில் மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ்டுடன் இருநாட்டு பாதுகாப்புத்துறை தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கலந்துரையாடினார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். டில்லி RSS புதிய தலைமை அலுவலகம் ரூபாய் 150 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது. 12 மாடி, 300 அறைகள், நூலகம், குடியிருப்புகள் என பல்வேறு வசதிகள் உள்ள இந்த புதிய அலுவலகத்திற்கு RSS நிறுவன தலைவர் கேசவ் பலிராம் ஹெக்டேவர் நினைவாக கேசவ்கஞ்ச் என்ற பெயரிடப்பட்டுள்ளது. வரும் 19இல் திறப்பு விழா நடக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது பல்வேறு நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தி இருந்தாலும் அது இந்தியாவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்று இந்திய அளவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. 13% பேர் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு சாதகமானதாகவே இருப்பதாக கருத்து தெரிவித்துள்ளனர். 31% பேர் ட்ரம்பின் ஆட்சி சிறப்பாக இருப்பதாகவும் 32% பேர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததால் இந்தியாவுடனான உறவில் எந்த மாற்றமும் இல்லை என்று பதிலளித்துள்ளனர். புதிய வருமான வரி மசோதாவை லோக்சபாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். சிக்கலின்றி வருமான வரியை தாக்கல் செய்ய புதிய சட்ட மசோதா வழிவகை செய்யும் என நிர்மலா கூறினார். இந்த மசோதா ஆய்வுக்காக பார்லிமெண்ட் நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட உள்ளது. 3ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் வரும் 15இல் வாரணாசியில் தொடங்குகிறது. தமிழகத்தில் இருந்து 1000 பேர் பங்கேற்க உள்ளனர். முதல் கட்டமாக 220 பேர் கொண்ட குழு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து இன்று புறப்பட்டு சென்றது. கவர்னர் RN ரவி கொடியசைத்து வைத்து அவர்களை வழியனுப்பி வைத்தார். அயோத்தி ராமர் கோயில் தலைமை பூசாரி 85 வயதான ஆச்சாரியா சத்யேந்திர தாஸ் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருடைய உடல் அயோத்தியில் உள்ள சரியு நதியில் படகு மூலம் கொண்டு செல்லப்பட்டு ஜலசமாதி செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வக்பு வாரிய மசோதா தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கை பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் நிகழ்வுகள் தொடங்கிய சில நிமிடங்களில் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. பால்வளத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பனிடம் இருந்த காதி கிராம தொழில்கள் இலாகா அமைச்சர் பொன்முடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராஜா கண்ணப்பன் இனி பால்வளத்துறையை மட்டும் கவனிப்பார். பொன்முடி வனத்துறையுடன் சேர்த்து காதி கிராம தொழில்கள் துறையையும் கவனிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் பாடத்திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் எங்கே சென்றது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தானும் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் இணைய தயாராக இருக்கிறோம். ஒன்றாக இணையுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எவ்வளவோ கூறினார். EPS ஏற்றுக்கொள்ளாததன் விளைவுதான் இவ்வளவும். 2026இல் ஒன்றிணைந்தால் வாழ்வு, இல்லையென்றால் தாழ்வு என அதிமுக முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். MGR ஜெயலலிதாவின் மறு வடிவம்தான் பழனிசாமி. அதிமுகவுக்கு வரும் சோதனைகளை தொண்டர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். எதிரிகள் மற்றும் துரோகிகளின் வாதங்களால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். சென்னை மதுரவாயல் MGR பல்கலை மாணவர்கள் தொட்டால் ஷாக் அடிக்கும் வாட்ச் வடிவமைத்துள்ளனர். IIT மெட்ராஸ் எலக்ட்ரானிக்ஸ் சென்டரின் தர சோதனையில் வெற்றி பெற்று இந்த வாட்ச் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஷாக் அடிப்பதுடன் போலீசுக்கும் இந்த வாட்ச் தகவல் அனுப்பிவிடும். MGR பல்கலை வேந்தர் சண்முகம் வாட்சை அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை வளசரவாக்கத்தில் போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக நடந்த சோதனையில் தனியார் கல்லூரி மாணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவனிடம் இருந்து 4 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. மாணவனின் கூட்டாளி ஒருவரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் அத்திவரதராஜ பெருமாள் கோயிலில் தை மாத தெப்ப திருவிழா தொடங்கி நடந்து வருகிறது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தைலாராமன் மலைக்கோவில் உள்ளது. இதை ஒட்டிய வனப்பகுதியில் தீப்பிடித்து எரிகிறது. சமூக விரோதிகள் வேண்டும் என்றே தீ வைத்திருக்கலாம் என மக்கள் நினைக்கின்றனர். இதனால் பல ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பற்றி எரிந்து கொண்டுள்ளது. திட்டமிட்டபடி வரும் 15ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டு பிணை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை அடுத்து ஹமாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஓட்டு சதவீதம் குறித்த தகவல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளது. அதில் தவறு நடக்காது என தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் கூறினார். யாராவது தவறு செய்ய முயற்சித்தாலும் அது நிராகரிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பிரான்சில் தனது 3 நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி இன்று அதிகாலை அமெரிக்கா சென்றடைந்தார். அமெரிக்காவின் வாஷிங்டன் DC நகரில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் பெற்ற வெற்றிகளை தொடர இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என பிரதமர் மோடி சொன்னார். தொழில்நுட்பம், வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் கூட்டாண்மையை மேலும் உயர்த்தவும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கவும் இது உதவும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்கா செல்லும் 4வது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தின் போது பிரபல தொழிலதிபரான ஸ்டார்லிங்கின் தலைவர் எலான் மஸ்கையும் பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து சிறப்பாக செயல்படுவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. ரஷ்யா, உக்ரைன் இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். மேலும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அழைத்து உரையாடலை பற்றி அவருக்கு தெரிவிப்பேன் என்றும் ட்ரம்ப் சொன்னார். இன்றைய தேதியில் லோக்சபா தேர்தல் நடந்தால் பாரதிய ஜனதா தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்று தி இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் மூட் ஆஃப் த நேஷன் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணி 343 இடங்களை பிடிக்கும் என்றும் கடந்த லோக்சபா தேர்தலில் 232 இடங்களை பிடித்த இண்டி கூட்டணிக்கு 188 இடங்கள் குறையும் என்றும் தெரிகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் பிப்ரவரி 18 வரை பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. திருமலை திருப்பதியில் 5 நட்சத்திர மும்தாஜ் ஹோட்டல் பயன்பாட்டுக்கு வந்தால் அசைவ உணவுகள் பரிமாறப்படும் என்பதால் இந்த திட்டத்துக்கு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை அடுத்து திருப்பதி திருமலை கோவில் அர்ச்சகர்கள் நேற்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினர். 100 நாள் திட்டத்திற்கான பணம் தற்போது வரை தரவில்லை. தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு தருவதில்லை என திமுக எம்பி கனிமொழி சொன்னார். தமிழக மக்களை பிடிக்கவில்லை என்பதற்காக தொடர்ந்து மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். கோவை மாவட்ட புதிய கலெக்டராக பவன்குமார் IAS பொறுப்பேற்றார். போதைப்பொருள் மற்றும் கனிம கொள்ளை குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பவன்குமார் தெரிவித்தார். இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் உள்பட 4 பேரை தமிழக உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. உலக தமிழ் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியர் பன்னீர்செல்வம், இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், முரளிதரன், தனியார் தொழில்நுட்ப நிறுவன CEO சந்திரசேகர், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் T. மகேஷ்குமார் மீது பெண் காவலர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். IPS அதிகாரி மகேஷ்குமார் ஏற்கனவே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 63,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 7,980 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் 107க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை புளியந்தோப்பில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. போலீசார் முத்துநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்தனர். அந்த வீட்டில் இருந்து பண்டல் பண்டலாக 3 கிலோ குட்கா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. குட்கா மற்றும் மறைத்து வைத்திருந்த 3 கத்திகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பெண் உட்பட 2 பேரை கைதாகினர். கோவை முருகன் நகரில் புல்லட்டில் வந்த கல்லூரி மாணவன் சாலையின் குறுக்கே ஓடிய 3 வயது குழந்தை மீது மோதி ஏறி இறங்கியது. இதில் சுருண்டு விழுந்த குழந்தை கதறும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்திபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். பெண்களை பாதுகாக்கும் வகையில் டாக்டர் MGR பல்கலைக்கழக மாணவர்கள் கைக்கடிகாரம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். மர்ம நபர்கள் பெண்களை தொட்டால் அவர்கள் மீது 5 கிலோவாட் மின்சாரம் பாய்வதோடு பாதிப்பு ஏற்பட்டவுடன் காவல்துறைக்கு தகவல் அளிக்கும் வகையில் மாணவர்கள் அந்த கடிகாரத்தை வடிவமைத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கணித ஆசிரியர் சுந்தர வடிவேல் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உதயகுமார் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். திருப்பூரில் காலை 8 மணி வரை சாலைகளை மூடுபனி சூழ்ந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றன. பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தலைமை குருக்கள் ரமேஷ் என்பவரை கோயில் இணை ஆணையர் ஜோதி ஒருமையில் பேசியதாக புகார் எழுந்துள்ளது.
இதன் காரணமாக சிவாச்சாரியார்கள் கோவிலில் நடைபெற்ற அனைத்து பூஜைகளையும் நிறுத்திவிட்டு யாகசாலை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த சேதராப்பட்டு 10 கண்ணு சாலையில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் மீது 3 இளைஞர்கள் வந்த பைக் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பைக்கில் வந்த குயிலாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தட்டான்குட்டை குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவலறிந்த நகராட்சி நிர்வாகத்தினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இந்திய கடற்படை விமான தள வளாகத்தில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். குடும்ப பிரச்சினை காரணமா அல்லது பணிச்சுமை காரணமா அல்லது துப்பாக்கியை கையாளும் போது தவறுதலாக வெடித்துள்ளதா என்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று காலை கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு மெதுவாக சென்றனர். பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமமடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் வடிவடியம்மன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்போற்சவம் நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவருக்கு கர்ப்பத்தை கலைக்க உரிமை உண்டு என அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பள்ளைப்பாளையம் ஊராட்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் தனி குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டது. நிதி பற்றாக்குறை காரணமாக அந்த பணி பாதியில் நிறுத்தப்பட்டது. கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் இந்த திட்டத்தை விரைந்து முடித்து தண்ணீர் வழங்க வேண்டுமென ஊராட்சி மக்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பூரில் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்திலிருந்து திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் துரை ரமேஷ் தனது ஆதரவாளர்களுடன் கட்சியில் இருந்து விலகினார். திருப்பூர் கட்சி அலுவலகத்தில் தலைவர்கள் படங்கள், பெயர் பலகைகள் அகற்றப்பட்டதால் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் கூண்டோடு காலியானது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் இன்று 23 புறநகர் ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், கூடூர், மூர் மார்க்கெட், சூலூர்பேட்டை, கும்மிடிப்பூண்டி போன்ற ரயில் நிலையங்களில் பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் 3 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெறுகிறது. பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் 8 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டம் தொடரும் என சிஐடியு அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தவளை மலையில் கொண்டை ஊசி வளைவை கடந்து மலைப்பாதையில் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து மலையில் இருந்து உருண்டு கீழே உள்ள சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காயமடைந்த லாரி டிரைவரை ஊட்டி மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்தால் தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடகா செல்லும் வாகனங்கள் சாலையில் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டது. போக்குவரத்து பாதித்தது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த குரங்குமுடி செல்லும் நெடுஞ்சாலையில் ராஜநடை போட்ட ஒற்றை யானையை பார்த்த வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே நின்றனர். தேயிலை பறிக்கும் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். அமெரிக்க ஐக்கிய நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையும் ஓய்வு பெற்ற ஐக்கிய அமெரிக்க கடற்படை அதிகாரியுமான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இருவரும் எதிர்பார்த்ததை விட விரைவில் பூமிக்கு திரும்புகின்றனர். அடுத்த மாதம் விண்ணில் ஏவப்பட உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலமான கிரூ டிராகன் கேப்சூல் மூலமாக மார்ச் மாத மத்தியில் அவர்களை பூமிக்கு கொண்டுவர நாசா திட்டமிட்டுள்ளது. நாளை பிப்ரவரி 14 காதலர் தினத்தை ஒட்டி சென்னை கோயம்பேடு மலர்ச்சந்தையில் ரோஜாக்களின் விலை அதிகரித்துள்ளது. ஒரு கட்டு தாஜ்மஹால் ரோஸ் ரூபாய் 350 முதல் 400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரள மாநிலம் வயநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் வனவிலங்குகள் மனித மோதலை தடுத்து அதற்கான தீர்வு காண வேண்டுமென வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் லக்கடி, வைத்திரி, கல்பெட்டா, சுல்தான் பத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தண்டல் படக்குழுவினர் சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். ஆசிரியர்கள், ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கல்வி சான்றிதழ் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார். தேவர் மகன் குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கு விசாரணைக்காக சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜரானார். தமிழக எல்லையான பாட்டவயல் மற்றும் நம்பியார்குன்னு கிராமங்களுக்குள் காட்டு யானைகள் வராமல் தடுக்க கும்கி யானைகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் 8வது புதிய கேப்டனாக ரஜத் பட்டிதார் அறிவிக்கப்பட்டுள்ளார். புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட பட்டிதாருக்கு விராட் கோலி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கோவையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 அடுக்கு மேம்பாலம் அமைக்க சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. கோல்டு வின்ஸ் முதல் லீ மெரிடியன் ஹோட்டல் வரை அமையவுள்ள பாலத்தின் மேல்தளத்தில் மெட்ரோ ரயிலும் கீழ்தளத்தில் வாகன போக்குவரத்தும் செல்ல ஏற்பாடு செய்யப்படும். இதன் மூலம் மெட்ரோவுக்கென தனியாக நிலத்தை கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது, செலவையும் கட்டுப்படுத்த முடியும் என நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாணவ சமுதாயத்தை சீரழித்து வரும் போதைப் பொருட்களின் தாராள புழக்கத்தை அடியோடு ஒழிப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை முதல்வரும் போலீசாரும் இனியாவது தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
டெல்லியில் 5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 150 கோடி ரூபாயில் 300 அறைகளுடன் RSS புதிய அலுவலகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க RSS தொண்டர்கள் மற்றும் சங்கத்துடன் தொடர்புடையவர்களின் நன்கொடைகளிலிருந்து கட்டப்பட்டது என RSS செயல்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலையை கடந்த ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ராஜாமணி கார் மோதி தூக்கி வீசப்பட்டு இறந்தார். விபத்து ஏற்படுத்தியதாக சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் அப்துல் சலாம் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலை EB காலனியில் நேற்று நள்ளிரவு 2வீலரில் வந்த 2 மர்ம நபர்கள் ஒரே சமயத்தில் சூப்பர் மார்க்கெட், ஸ்டூடியோ, மெடிக்கல் ஷாப், பேக்கரி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து திருடி தப்பினர். CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் கல்வி நிதியை பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு வழங்கி இருந்தால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் உரிமையை பெற வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். இதில் தமிழக திமுக அரசு அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன கோதண்டராமர் ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு 108 திருவிளக்குகள் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர். துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். ஒளி கிடைக்கும் என்று நம்புகிறோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சொன்னார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த தில்லை நகர் பகுதியில் 11வது திமுக வார்டு உறுப்பினராக உள்ள மகேந்திரன் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் காரமடை அருகே ஜடையம்பாளையம் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து கருப்பு நிறத்தில் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து புகார் எழுந்ததை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் MLA செல்வராஜ் நேரில் ஆய்வு செய்தார். தற்காலிகமாக பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க ஊராட்சி நிர்வாகத்திடம் அறிவுறுத்தினார். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுடன் துணை முதல்வர் உதயநிதி சந்தித்து பேசினார். அவருடைய இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். அன்போடு வரவேற்ற அவருடன் அரசியல், கலை என பல்வேறு துறைகள் சார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். கமல் சாருக்கு என் அன்பும் நன்றியும் தெரிவிப்பதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் அருகே அமைக்கப்பட்டிருந்த தோரண வாயிலை இடித்து அகற்றும் பணி நடந்தது. திடீரென தோரண வாயில் பொக்லைன் இயந்திரம் மீது விழுந்தது. பொக்லைன் ஆபரேட்டர் நாகலிங்கம் ஸ்பாட்டிலேயே பலியானார். மாட்டுத்தாவணி போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மாரியம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து சென்றனர். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவரது 4 வயது மகன் பொன்மாறன் கழுத்தில் கட்டியிருப்பதாக கடந்த 10ஆம் தேதி நெல்லை ஹைகிரவுண்ட் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு லேப் டெக்னீஷியன் ஒருவர் ஊசி போட்டார். சிறிது நேரத்தில் பொன்மாறன் இறந்தார். ஹாஸ்பிட்டல் முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மாசி மாதத்தின் முதல் நாளான இன்று நெல்லை அழகிய ராஜகோபாலசுவாமி கோவிலில் சிறப்பு கோபூஜை நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுவிற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காட்டுதலை வாசல் பகுதியில் உள்ள பள்ளி வாசலில் 4.20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 1 சவரன் தங்க காசுகள் திருடு போனது. இதேபோல் ஆறுமுக நகர் பள்ளி வாசலிலும் 55,000 ரூபாய் திருடப்பட்டது. நள்ளிரவில் மாஸ்க் அணிந்து வந்து திருடியவரை போலீசார் தேடுகின்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள கொடைப்பாறைப்பட்டியைச் சேர்ந்தவர் முகமதா பேபி. இவரது கணவர் ஜெயலாபி டீ குடிப்பதற்காக வெளியே சென்றார். அந்த நேரத்தில் முகமதா பேபியை மர்ம நபர்கள் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். திண்டுக்கல் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து பழனிக்கு அரசு சிறப்பு பஸ் இயக்கப்பட்டது. SV மங்கலம் அருகே சென்றபோது பைக் மீது பஸ் மோதியது. பைக்கில் வந்த பாக்கியராஜ் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த மணி மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். SV மங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் அன்பழகன் என்பவர் ஹோட்டல் நடத்தி வந்தார். தனது காரில் வேலை நிமித்தமாக வெளியூர் புறப்பட்டார். திடீரென கார் பற்றி எரிந்தது. காரில் சிக்கிய அன்பழகன் பரிதாபமாக இறந்தார். ஆண்டிமடம் போலீசார் விசாரிக்கின்றனர். ராமநாதபுரம் தோப்பு வலசை கடற்கரையில் இருந்து படகு மூலமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான 2 உலர்ந்த இஞ்சியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்த முயன்றவர்கள் குறித்து விசாரணை நடக்கிறது. தேனி மாவட்ட கலெக்டராக இருந்த ஷஜீவனா பதவி உயர்வு பெற்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்ட ரஞ்சித் சிங் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை கிடைக்க செய்வதே எனது முதல் பணியாக இருக்கும். அலுவலகத்தில் எப்போது வேண்டுமானாலும் புகார் கூறலாம் என ரஞ்சித் சிங் தெரிவித்தார்.
நெல்லை ஐகிரவுண்ட் அரசு ஹாஸ்பிட்டலில் டாக்டர்களின் தவறான சிகிச்சையால் 4 வயது ஆண் குழந்தை பொன்மாறன் இறந்ததாக பரவும் தகவலில் உண்மை இல்லை என ஹாஸ்பிட்டல் டீன் ரேவதி பாலன் தெரிவித்தார். பொன்மாறனை காப்பாற்ற டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தனர். நீண்ட நாட்களாக கேன்சர் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் பொன்மாறன் இறந்துவிட்டான் என்றும் கூறினார். ராமநாதபுரம் அருகே மேலக்கோட்டை பகுதியில் திமிங்கலத்தின் உமிழ்நீரை காரில் கடத்திய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ரூபாய் 4 கோடி மதிப்பிலான உமிழ்நீரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காலாப்பூரில் லாரியும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதின. நிலை தடுமாறிய லாரி அனிதா என்பவரது பெட்டிக்கடைக்குள் புகுந்தது. கடையில் இருந்த பொருட்கள் சேதமடைந்தன. சரக்கு வாகனத்தில் இருந்த 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக சிங்கம்புணரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். காதலர் தினத்தையொட்டி டெல்லி காசிப்பூர் பூ மார்க்கெட்டில் ரோஜா பூக்கள் டன் கணக்கில் குவிந்துள்ளன. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் இருந்து பூக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். முற்றிலும் பாதுகாப்பற்ற சூழலில் தமிழக பள்ளிகள் இருக்கின்றன. இதனை தடுக்கவோ பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்போதுதான் தனது துறை தொடர்பான பணிகளை மேற்கொள்வார் என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட 233 ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மனு அளித்தனர். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். திருப்பூரைச் சேர்ந்த 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த பனியன் கம்பெனி தொழிலாளி சந்தோஷ் என்பவரை திருப்பூர் வடக்கு போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்தனர். காதலர் தினத்தை முன்னிட்டு ரோஜாவுக்கு மவுசு அதிகரித்துள்ளது. நோய் தாக்கம் மற்றும் குளிர் அதிகரிப்பால் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ரோஜாவுக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு கட்டு ரோஜா 400 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சென்னை, பெங்களூரு, மும்பை, கொல்கத்தா, டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கும் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கும்பகோணம் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழக மைதானத்தில் தேசபக்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய கடற்படை சிம்போனிக் இசைக்குழுவின் தேசபக்தி பாடல்கள் மற்றும் இந்திய தேசத்தை போற்றும் வகையிலான பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபர்கள் வீட்டில் பணம், நகை இல்லாததால் வீட்டில் இருந்த பாலில் ரோஸ் மில்க் செய்து குடித்துவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் பசல் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தில் கிரீன்வே சாலை மெட்ரோ நிலையத்திலிருந்து அடையாறு சந்திப்பு நிலையத்திற்கு வந்தடைந்த அடையாறு சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பாரதிய ஜனதா ஆட்சியில் இந்தியாவின் கூட்டாட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவுக்கு அண்ணாமலையை பார்த்து பயமில்லை. திமுக என்பது கரடு முரடானது. பல்வேறு மேடு பள்ளங்களை பார்த்து வந்த கட்சியாகும். ஒரு அண்ணாமலை இல்லை, 1000 அண்ணாமலை வந்தாலும் அடிமட்ட தொண்டனுக்கும் எதிர்க்கும் கொள்கை ஆற்றல் உண்டு என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் வரும் 26ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் 25 மாவட்டங்களுக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் தவைகாவின் செயற்குழு மற்றும் கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவையும் சேர்த்து நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக சின்னத்தை எப்போதும் யாராலும் முடக்க முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சியை பழனிசாமி கொண்டு வருவார். பழனிசாமியின் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் சாட்டையை சுழற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை. தவைக தலைவர் விஜய்தான் சாட்டையை சுழற்றுவது போல தெரிகிறது என்றும் கூறினார். தமிழகத்தில் திமுக அரசு மீது மக்களுக்கு அதிருப்தியே கிடையாது. தமிழகம் முழுவதும் திமுக அரசுக்கு ஆதரவு அலை வீசுவதால் அதிமுக கலகலத்து போயுள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். எதிரிகள் ஒன்று சேர்ந்தாலும் எங்களுடைய வாக்கு வங்கியை வீழ்த்த முடியாது எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடவூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமன் என்பவரது மகன் ஐயாசாமி. 19 வயதான இவர் சிவகங்கை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரி முடிந்து ஊருக்குள் வந்த இவரை 3 பேர் வழிமறித்து ஜாதி பெயரை சொல்லி 2 கைகளையும் அரிவாளால் வெட்டினர். படுகாயமடைந்த ஐயாசாமி மதுரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அரிவாளால் வெட்டிய வல்லரசு, வினோத், ஆதி ஈஸ்வரன் ஆகியோரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்ற விமானத்தில் வில்சன் மதுரம் என்பவர் பைபிளை கையில் வைத்துக்கொண்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ இப்போது வெளியாகியுள்ளது.
இதனை விமான ஊழியர்கள் கண்டுகொள்ளவில்லை. விமானத்தில் மத பிரச்சாரம் செய்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசும் இயக்குனர் ராம்கோபால் வர்மா சமீபத்திய ஒரு பேட்டியில் நடிப்பு ஸ்டார் இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது. ரஜினி நல்ல நடிகரா என தெரியாது, ஆனால் சத்யா படத்தில் மனோஜ் பாஜ்பாய் நடித்த ரோலில் அவரால் நடிக்க முடியாது. ஸ்லோ மோஷன் இல்லாமல் சினிமாவில் அவர் இருக்க முடியுமா என தெரியவில்லை. ரசிகர்கள் அவரை கடவுளாகவே பார்க்கிறார்கள். அவரால் சாதாரண வேடங்களில் நடிக்க முடியாது. ஒரு ஸ்டார் வழக்கமாக நடிக்கும் போது அது ஏமாற்றத்தை அளிக்கும் என்றார். இதற்கு ரஜினி ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விடாமுயற்சி படத்திற்கு பிறகு குட் பேட் அக்லி படத்தில் நடித்துள்ளார் அஜித். ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது. தற்போது போர்ச்சுகலில் நடக்கவுள்ள கார் ரேஸிற்காக கவனம் செலுத்தி வரும் அஜித் அடுத்து மகாராஜா படத்தை இயக்கிய நித்திலன் சாமிநாதனிடம் ஏற்கனவே கதை கேட்டுள்ளாராம். கதையை மெருகேற்றி வையுங்கள். கார் ரேஸ் முடிந்து திரும்பியதும் மீண்டும் கேட்கிறேன், பிடித்துவிட்டால் நடிக்கிறேன் என அஜித் கூறியுள்ளாராம். சமந்தா நடித்த சாகுந்தலம் என்ற படத்தை இயக்கியவர் குணசேகர். இவர் தற்போது சாரா அர்ஜுன், நாசர், ரோஹித், விக்னேஷ் உள்ளிட்டோரை வைத்து தெலுங்கில் புதிய படம் இயக்குகிறார். இப்படத்தில் இயக்குனர் கௌதம் மேனன், நடிகை பூமிகா இருவரும் முக்கியமான ரோல்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர். கௌதம் மேனன் ஏற்கனவே தெலுங்கில் சீதாராமம், மைக்கேல், உஸ்தாத் போன்ற படங்களில் நடித்துள்ளார். தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆகிறது. பவிஷ், அனிகா, பிரியா வாரியர், மேத்யூ தாமஸ் நடித்துள்ளனர். இப்பட விழாவில் பேசிய நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, படம் சிறப்பாக வந்துள்ளது. திரைத்துறையில் இளம் நடிகர்கள் பற்றாக்குறை உள்ளது. அதனால்தான் தனுஷ் ஒரு பட்டாளத்தையே தயார் செய்து அனுப்பி வைத்துள்ளார். நிறைய இளம் நடிகர்கள், நடிகைகள் சினிமாவுக்கு வர வேண்டும் என்றார். அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான ஃபோர்ப்ஸ் இந்தியாவில் அதிக அளவில் பிரபலமான 30 வயதுக்கு கீழ் உள்ள 30 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டது. இதில் பொழுதுபோக்கு பிரிவில் இந்த ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட பட்டியலில் 29 வயதான நடிகை அபர்ணா பாலமுரளி, 28 வயதான நடிகர் ரோஹித் ஷரஃப் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். நடிகை கீர்த்தி சுரேஷின் தந்தையும் மலையாள தயாரிப்பாளருமான சுரேஷ்குமார் மலையாள தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளார். மலையாள திரையுலகம் நடிகர்களின் ஆதிக்கம், அவர்களின் சம்பளத்தால் தள்ளாடுவதாகவும், அவர்களே தயாரிப்பு நிறுவனம் துவக்கி படம் தயாரிப்பது ஆபத்தான போக்கு எனவும் சுரேஷ்குமார் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த ஜெயிலர் பட வில்லனான நடிகர் விநாயகன், சினிமா உங்களுடைய குடும்ப சொத்தா? இதை உங்கள் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் சொல்லி படங்களில் நடிக்க வேண்டாம் என சொல்லுங்கள். நான் ஒரு நடிகன். நான் விரும்பினால் படம் தயாரிக்க, இயக்க, விநியோகம் செய்ய, படங்களை திரையிடவும் முடியும். இது இந்தியா என கூறியுள்ளார். மலையாள நடிகை பார்வதி மலையாள சினிமாவில் பெண்களின் பிரச்சினைக்கு குரல் கொடுக்கும் விதமாக சினிமா பெண்கள் நல அமைப்பு ஒன்றை ஆரம்பித்தார். இதில் நடிகைகள் ரேவதி, ரீமா கல்லிங்கல், ரம்யா நம்பீசன், கீது மோகன்தாஸ், மஞ்சு வாரியர், விது வின்சென்ட் இணைந்தனர். இடையில் மஞ்சு வாரியர், விது வின்சென்ட் திடீரென விலகினர். இது பற்றி எழுப்பிய கேள்விக்கு ஏன் விலகினார்கள் என்று அவர்களிடம்தான் போய் கேட்க வேண்டும். கடினமாக உழைக்கும் எங்களிடம் இதுபோன்று கேட்பது எங்களை மரியாதை குறைவாக நடத்துவதாக உள்ளது என்றார் பார்வதி. பூந்தமல்லி போரூர் இடையே இந்த ஆண்டு இறுதிக்குள் மெட்ரோ ரயில் சேவை துவங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான ஒப்புதலை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வியடைந்த நிலையில் முதல்வராக இருந்த அதிஷி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஆம் ஆத்மி ஆட்சியிலிருந்து விலகி 3 நாட்களுக்குள் டெல்லியில் பல்வேறு நகரங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. டெல்லியை யூபியாக மாற்ற பாரதிய ஜனதா விரும்புவதாக அதிஷி குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கடும் கண்டனத்திற்கும் உரியது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், ஒரு IPS அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பதும் வெட்கக்கேடானது. இதை ஆட்சி என சொல்வதற்கே ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் இதுவரை 48 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர். இந்த ஆண்டு மகா கும்பமேளாவுக்கு சுமார் 55 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டனாக ரஜத் பட்டிதார் நியமிக்கப்பட்டுள்ளார். விராட் கோலி கேப்டன் பதவியை விரும்பவில்லை, அணிக்காக முழு பங்களிப்பையும் வழங்க வேண்டும் என்பதிலேயே உறுதியாக இருக்கிறார் என பெங்களூரு அணியின் பயிற்சியாளர் ஆண்டி ஃப்ளவர் கூறியுள்ளார். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழகத்தில் உள்ள முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வருகிறார்.
சுவாமி மலையில் தரிசனம் முடித்துவிட்டு திருச்செந்தூர் செல்வதற்காக தூத்துக்குடிக்கு விமானத்தில் வந்தார். நான் செல்வது சனாதன யாத்திரை அல்ல, முருகனின் அறுபடை வீடுகளுக்கு வர வேண்டும் என பல ஆண்டுகளாக நினைத்தேன். இப்போதுதான் வர முடிந்துள்ளது என பவன் கல்யாண் கூறினார். வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவித்தல் ஆகியவையே 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் இலக்குகள் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். மிகவும் சவாலான காலகட்டத்தில் மத்திய பட்ஜெட் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார்.